சேலம் மாவட்டம் நீதிமன்ற சட்ட உதவி மையத்திலிருந்து கிளர்க் ஆஃபீஸ் பியூனுக்கான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி தான் அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை முறை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சுங்க யாராவது சேலம் வசிக்கிறாங்க டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா மறக்காமல் அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. ஆஃபீஸ் பியூனுக்கு 2 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி செப்டம்பர் 2 லாஸ்ட் டேட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ப்ளஸ் சேலம் மாவட்டத்தில் வசிக்கிற நபராக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி லெஸ் தென் 21 இயர்ஸ்க்கு குறைவாக வந்து இருக்கக்கூடாது. 21 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ், குட் டைப்பிங் ஸ்பீட் இருக்குது, ஃபைல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் பியூனுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க, நல்ல க்ளீனிங் ஆஃபீஸ் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும், ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த பியூன் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். செலெக்ஷன்ஸ் ப்ராசஸும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மெரிட்டில் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, கம்ப்யூட்டர் ஸ்கில்லு, நாலேஜை பொறுத்து தான் உங்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒர்க்கிங் நேச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கும் ஒர்க்கு அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ஓஏ போஸ்டிங் அப்ளை பண்ணாத கிளர்க் போஸ்டிங் விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டைப்பிங் ஒர்க்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஃபைல் ப்ரெசன்டேஷன், கோர்ட்டில் ஃபைல் ப்ரெசன்டேஷனு, அங்கே கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸு, கேஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் பண்ணி ப்ரெசன்டேஷன் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ன சொல்கிறோ ஒரு ஒர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஒர்க்கு நீங்கள் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் பியூனுக்கு அதே மாதிரி தான். ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக நீட்டாக ஃபைல்ஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி யாராவது வராங்க, கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணியும் டீயும் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. லீகல் சர்வீஸ் என்ன ஒர்க் கொடுக்குறாரோ அந்த ஒர்க்கையும் செய்யணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸை நல்லா நீட்டாக க்ளீனாக வந்து வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய ஆதார் கார்டு, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், டைப்பிங் ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் அது எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. வரக்கூடிய 2ஆம் தேதிக்குள்ளே செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும். நீங்கள் ஓஏக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 20,000 ரூபாய், அதாவது கிளர்க்குக்கு. ஆஃபீஸ் பியூனுக்கு 17,000 ரூபாய் உங்களுக்கு வந்து சேலரி வரும். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னாக்க டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், அஸ்தம்பட்டி, சேலம் 636007 அப்படின்ற அட்ரஸ்க்கு வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் தபால் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரிஞ்சுங்க யாராவது இருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலைவலி ஹடி சேனல்.